சங்கீதம் 118:15. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வல்லகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வந்திருக்கிற எல்லாருமே ஊழிய பாதையில் தொடர்பு கொள்வாங்க, ஊழியர் செய்கிறவங்க, ஊழியர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆகவே நிச்சயமாக இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிகுந்த லகுவாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒரு நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளே, அதாவது குடும்பத்துக்குள்ளே, அவனுடைய வீட்டிற்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் அந்த வீட்டில் எப்பொழுது இருந்துச்சுன்னா துணிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கன்னா அப்படி உள்ளத்தில் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையில்? நீதிமானுடைய வாழ்க்கையில், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், ஆண்டவருடைய பலத்த கரம் அந்த குடும்பத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற பலத்த கிரியினை தன்னுடைய வாழ்க்கையில் காண முடியும். அதுதான் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமானுடைய ஆசை நியாயமானது, நீதிமானுக்கு ஒரு குறையும் இருக்காது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, இல்லையா? நீதிமான் நினைக்கிறான் வேண்டுகிறதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒரு நீதிமான் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை வாழும்போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷம். இதை நீங்கள் ஏசாயா 35, 61, 52 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது நித்திய மகிழ்ச்சி. இந்த நித்திய மகிழ்ச்சி வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்யுமா? சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது, நீதிமானாய் மாறும்போது முதல்ல நடக்கிறது ஒரு நித்திய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சியா? வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எந்த பயமும் இருக்காது. துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் நிச்சய மாட்டான் இருக்கு, பயப்பட மாட்டான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் கர்த்தருடைய கிரியை, தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதை உணர முடியும், இல்லையா? இது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை. ஆனால் இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் அப்படி பார்க்கும்போது அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவோம், தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்கிறோம், நிறைய காரியங்களை சொல்கிறோம். ஆனால் அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, பொதுவாக கிறிஸ்தவ குடும்பங்களையும் கூட பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மன அமைதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி, இதனால எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இவருடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், இவருடைய கணவருடைய காரியங்கள், இவருடைய மனைவியுடைய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பிரதர். இந்த குறிப்பிட்ட காரியம் என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்திகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலமெல்லாம் நீங்கி போகும், தவிப்பெல்லாம் நீங்கி போய் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை வாடுகிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி பல கவலைகள், பல பிரச்சனைகளை இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவரே நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குன்னு அங்கே கர்த்தருடைய கரம் பலத்த கிரிகளை செய்யணும் இருக்கு. ஆனால் ஏன் அநேக குடும்பங்களில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் ஒரு விடுதலையை பார்க்க முடியலையே, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்க முடியலையே? எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை பல விதத்தில் வெளிப்படுத்துகிறோம், இல்லையா? ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமை எல்லாரும் செய்கிறோம், இல்லை? எல்லாரும் செய்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை கூப்பிட்டு கொஞ்சம் பேசும்போது அந்த உள்ளத்தில் இந்த வேதனையெல்லாம் சொல்கிறாங்க. பிரதர், இவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்க, இதுக்கு மத்தியில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நல்லா கவனிச்சு சொல்லணும். ஆனால் நீதிமான் எவ்வளோ விடுதலையோடு இந்த உலகத்தை பற்றி, உலகத்தின் பிரச்சனைகளை பற்றி, அதற்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் தான் நீதிமான். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்கப்பட்டவன், உலகத்துக்குரிய கவலைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் நீதிமான் என்கிற ஒரு உன்னத அனுபவத்திலே வர முடியும். அப்படி வளர்ச்சி அடைந்து வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கிற தேவனுடைய பலத்த கிரியை நாம் பார்க்கும்போது சந்தோஷமும் சமாதானம், மன மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தை, அந்த வீட்டை நிரப்பி இருக்கும். எப்பொழுது ஒரு பெரிய தெய்வ சமாதானம் இருக்கும், இல்லையா? இப்போ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சில குடும்பங்களில் மனைவி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சில குடும்பத்தில் பிள்ளைங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே முழு குடும்பமாக இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலை. ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை நிமித்தமாகவோ, ஒரு கணவர் நிமித்தமாகவோ, யாரோ ஒருத்தர் நிமித்தமாகவோ அந்த குடும்பத்தில் எப்பொழுது ஒரு கவலை, யாரை குறித்த ஒரு கவலை. பார்த்தீங்கன்னா உண்மையான நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடி
நம்முடைய குடும்பங்களை அது பாதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப அன்பு தேவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே குடும்பத்தினுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கூட நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது யோசுவா ஆலோசனை சொல்றார். யோசுவா 24 அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. யோசுவா 24:14 சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரே சேவிப்போம்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஒரு சமாதானம், நித்திய மகிழ்ச்சி இருக்கணும்னு சொன்னா அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கணவர், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், சகோதர சகோதரி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த முழு குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குறிப்பா கணவர், மனைவி, பிள்ளைங்க கூட இருக்கிற பெற்றோர், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கும்போது அந்த குடும்பத்துல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஒருத்தரை குறிச்ச பாரம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறாங்க. ஆக இந்த குடும்பத்துல விடுதலை இருக்கும். பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க தேவனை என்ன செய்யணும்? நானும் என் வீட்டார் வந்த கர்த்தரையே எப்படி சேவிக்கணும்? கவலையில வைத்துட்டு, ஏதோ சில துக்கங்களை உள்ளதை வச்சுக்கிட்டு, சில பாவ காரியங்களை உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம தேவனை சேவிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் அந்த யோசுவா சொல்றாரு 14 வசனத்துல 24:14 சொல்றாரு, கடைசி லைன்ல அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றி விட்டு. அல்லேலூயா. அது அர்த்தம் என்ன? தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். அது பாவமா இருக்கலாம், இல்லையென்றால் அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இதயத்திற்கு இடம் கொடுக்கிற காரியமா இருக்கலாம், சில நேரங்களில் ஆண்டவருக்கு சந்தேகப்படுற காரியமா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா தான் அதை விட்டு தேவனை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பொறாமைகளோ, எரிச்சலோ, கசப்புகளோ, மார்க்க பேதங்களோ, இல்லையா, இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் இருந்தா நம்ம தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. பாத்தீங்களா? கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், இதெல்லாம் நீங்க கலத்திர 5 அதிகாரம் 6 அதிகாரம் படிச்சு பார்க்க முடியும். அப்ப இங்க ஆண்டவர் பெரிய பாவப்பட்டியலே கொடுக்கிறார். வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் பொதுவாக இன்னைக்கு இல்லாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு காரியங்கள் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நான் தேவனை சேவிக்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், முழு இதயத்தோடு ஆராதிக்கிறேன், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? யோசுவா சொன்னாருன்னா அவர் பராக்கிரமான மனுஷன். யோசுவை கொண்டு கர்த்தர் செய்த காரியம்லாம் பயங்கரமான காரியம். ஒரே ஒரு ஜெபம் தான், சூரியனே அங்கே நில், அப்படியே நின்றுச்சு. ஒரு நீதிமானுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய பலத்த கரம் கிரிய அந்த யோசுவோட வாழ்க்கையில் வெளிப்பட்டது இல்லையா? ஆக அந்த தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம்னு சொல்லிட்டு பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இல்லை. யாரோ ஒரு குடும்பத்தை குறித்து, யாரோ ஒரு நபரை குறித்து வைராக்கியங்களை கசப்பை வைத்து விட்டு நம் தேவனை சேவிக்கிற அந்த அனுபவம் இல்லை. விட வேண்டியதெல்லாம் விட்டுறணும். தேவனை பிரியமில்லாத அந்த வாழ்க்கையெல்லாம் வெறுத்து விட்டு நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர் சொல்ற அழகான ஒரு ஆலோசனை, முழு குடும்பம் சேவிக்கணும். ஆனா முழு குடும்பம் எப்படி இருக்கணும்? விட வேண்டியதெல்லாம் விட்டு முழு இதயத்தோடு ஆண்டு சேவிக்கிற குடும்பமாக இருக்கணும்னு சொல்றார். ஏன் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அந்த 15 வசனத்துல துவக்கத்தை சொல்றாரு பாருங்க. யோசுவா 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டாருன்னா, ஆண்டவர் மோசையின் மூலமாக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். உபாகமம் 31 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அது யோசுவா அதை கேட்டிருந்தார். அந்த 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே அவர்கள் பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னதென்று அறிவேன். அல்லேலூயா. சில ஜனங்களை வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்துல கொண்டு போவேன். அது இன்னும் போகவே இல்லை. அதுக்கு முன்பே ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்னும் அந்த தேசத்துக்குள்ள அவங்க போகல. அதை போகிறதுக்கு முன்னாலே அவங்க அங்கே போன பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவருடைய செயல் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க 29 வசனத்துல, என் மரணத்துக்கு பின்பு, என்னுடைய மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகவே கடைசி நாட்களில் உங்களுக்கு தீங்கு நேரிடும் என்று சொன்னார். அல்லேலூயா. அது சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற காலத்துக்கு தருவோம்பா. இங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு தருவேன் இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருமே தேவன் ஆசிரியப்பட்ட பிள்ளைங்க தான். எல்லாரும் ஊழியம் செய்யறோம், ஆண்டவர் நேசிக்கிறோம், எல்லாம் கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறோம், ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறோம். நான் ஆண்டவருக்கு நிறைய விஷயங்கள்ல ஊழியம் செய்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, நீங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குறேன்ப்பா, நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறேன், ஆஸ்வதிப்பேன், நிச்சயமா ஆஸ்வதிப்பேன். ஆனாலும் கூட இவ்வளவு ஆசுவாதத்தை பெற்ற வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். என் வழியை விட்டு நீங்க எப்படிலாம் விலகி போயிருந்தது அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, இந்திய நாட்களில் நீங்க எப்படி இருப்பீங்க என்பதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். இந்திய நாட்களில் நீங்களும் உங்க குடும்பமும் எப்படி இருப்பீங்க அப்படி சொல்றாரு பாருங்க. புலம்பல்ல வாசிக்கலாம். புலம்பல்ல 5ஆம் அதிகாரத்துல அந்த நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, புலம்பல் 5:13 சொல்றாரு. நல்லா கவனிச்சிடுங்க. வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள், இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் முழு குடும்பமா ஆண்டவர் சேவிக்க முடியல, ஏன் நிறைய குடும்பங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா, வாலிபர்களை இயந்திரம் அரைக்க கொண்டு போனாங்க. 24 மணி நேரம் பிள்ளைங்க கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறாங்க, ஆன்லைன்ல வேலை. ஏமா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையாப்பா தம்பின்னு கேட்டா, மீட்டிங் வரலையா, டைமே இல்லை பிரதர், வாரத்தில் ஒரு நாள் தான், இல்லை ஓய்வே இல்லை. பார்த்தா என்ன, தேவனை சேவிக்கிறது அவர்களுக்கு ஆகாதது என்று ஆகிவிட்டது. அல்லேலூயா. எத்த ஆண்டு சொல்றார், என்னை குடும்பமாய் சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இன்னைக்கு பாருங்க, எல்லா பிள்ளைகளும் பொதுவாக அநேக பிள்ளைகள் ஐடி ஃபீல்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரமே இல்லை, நேரமே இல்லை. நாங்கள் என்னுடைய 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஊழியர் இருக்கிறோம். நாங்கள் எடுத்த முதல் தீர்மானம், நம்முடைய பிள்ளைகளை ஐடி ஃபீல்டுக்கு அனுப்பக்கூடாது. தேவனை ஆராதிக்க முடியாது, சேவிக்க முடியாதபடி அப்படி ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணோம். அல்லேலூயா. அப்படி போகிறது தப்புன்னு சொல்லலை, அது ஒவ்வொருத்தருடைய ஆண்டு கொடுக்குற ஆலோசனையை பொறுத்தது. அதனால் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஒருவேளை என் பிள்ளைங்க இவ்வளவு நேரத்தில் அங்கே உட்கார்ந்துட்டான்னு சொன்னால் தேவனை தேடுறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவரே, அப்படி ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தோம். அல்லேலூயா. அன்பான தேவனை பாருங்க, சொல்றாரு, பிந்திய நாட்கள் இப்படி இருப்பாங்க, ஏந்திரத்துக்கு முன்னால் இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லை, விறகு சுமந்து இடறி விழுந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைங்க இடறி போயிட்டாங்க, அது நமக்கு புரியலை. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் சொல்ற காரியம் என்ன, என் பிள்ளை கெட்டு போயிட்டான் பிரதர், என் பிள்ளைகள் எங்களுடைய மீறி போயிட்டாங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நாங்களே கெடுத்துட்டோம் போல் இருக்கு அப்படி சொல்லி ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களோட கூட அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை உணர முடியாதபடிக்கு, அந்த மகிழ்ச்சியை உணர முடியாதபடிக்கு போய்விட்டது. அல்லேலூயா. அவை அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்று சொன்னால், தேவனை சேவிக்க முடியாத அளவிற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் என்ன செய்யப்படாது, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை சேவிக்கிறதுக்கு நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தடையா இருக்கிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்பது நல்லதுதான், தேவனை ஆசீர்வதிப்பது உண்மை நல்லதுதான். ஆனா பரம கானானுக்குள்ள அதை போன பிறகு கூட, அது கானானுக்குள்ள போன பிறகு கூட இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்போம்னு சொன்னா நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தினால ஒரு லாபம் இல்லாம போயிடும் இல்லையா? அல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளைகளை பாருங்க, தொடர்ந்து அந்த பெற்றோர் சொல்றாங்க, பெற்றோருடைய வாழ்க்கையை பாருங்க. 14 புலம்பல் 5:14 பாருங்க. முதியோர்கள் வாசலில் உட்கார்ந்திருக்கிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிட்டு இல்லையா? எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th வரும்போது பார்த்தீங்கன்னா கீபோர்டு கிளாஸ் அனுப்புவாங்க, கிட்டார் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. ஒரு 9th 10th வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோடு ஒர்க்கில் வைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 11லேயும் எடுக்க மாட்டான், 12லேயும் எடுக்க மாட்டான், கல்லூரிக்கு போயிடுவான். அல்லேலூயா. நான் வாலிபர் விடுதலை இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங் போகும்போது 1500 2000 கொடுத்தா கீபோர்டு கொண்டு போனோம். எல்லா வீட்லையும் கீபோர்டு உறங்கிட்டு இருக்குது. அந்த நாட்களில் பெற்றோர் வீதியில் இருப்பாங்களா, பிள்ளைகள் தேர்வு இருந்து கிண்ணறங்களை வாசித்து ஆண்டவரை பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. நின்று போயிட்டு நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்துடக்கூடாதுப்பா. எங்கள் பிள்ளைங்க கிண்ணறங்களை வாசிக்கணும், கீபோர்டு போடணும், பாடணும், துதிக்கணும். எங்கள் வீட்டில் கம்பீர சத்தம் இசை வழியாக கூட வெளிப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட குடும்பம் தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற முடியும். நானே குடும்பங்களுக்கு போகும்போது பெற்றோருடைய பிள்ளைகளை கொடுத்த குறையெல்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை தெரியுமா, சின்ன வயசுலேயே உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ரட்சிப்பட நடத்திட்டீங்கன்னா உங்கள் வீடு பரலோகம் போதே இருக்கமா. அல்லேலூயா. ஏன்னா யாரை குறிச்சும் கவலை இருக்காது, சஞ்சலம் இருக்காது. அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டிய வயசில் விட்டுட்டோம்னு வச்சுருங்க, அது பிறகு அந்த பிள்ளைகளை உள்ளதில் என்ன திணிச்சாலும் கஷ்டம். ஆண்டவராக இறங்கி அந்த பிள்ளைகளை சந்தித்தாதான் உண்டு. நம்ம முயற்சியெல்லாம் போயிடும். நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த நாட்களுக்குள்ள பிள்ளைங்க என்ன செய்யணும், ரட்சிப்பட நடத்திடணும். அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு 15 வருஷத்தை பாருங்க, எங்கள் இதயத்தின் கலியுடெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு.
பிள்ளையுடைய வாழ்க்கையை பெற்றோர் பார்க்கும்போது என் சந்தோஷமா போயிட்டு ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து வரும்போது பார்க்குற என்ன சந்தோஷமா இருக்கும். அந்த மழலை மொழியெல்லாம் கேட்கும்போது என்ன ஆனந்தம் ஆண்டவரே, என் பிள்ளை எதிர்காலத்தில் எவ்வளோ கனவு காண்றோம், எவ்வளோ கற்பனை பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஐயோ என் கனவெல்லாம் தொலைஞ்சு போச்சு ஆண்டவரே, என்னெல்லாமோ யோசிச்சுமே ஆண்டவரே, எல்லாமே திட்டமிட்டோம் என்று சொல்லி அநேக பெற்றோர் கலங்குறாங்க. 16 வசனம் சொல்லுது, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு கிரீடம் இருக்கு. எங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு சமுதாயத்துல எங்க பிள்ளைங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. பைபிள் இருக்குது இல்லையா? ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டா அது தகப்பனுக்கு துக்கம், அவமானம் இருக்கு நீதிமொழிகள்ல. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் அப்படி கெட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டுல கம்பீர சத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? மன மகிழ்ச்சி இருக்குமா? எவ்வளவு துக்கம் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு சஞ்சலை பார்த்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவரை அந்த அனுபவித்திருந்தோம், மகிழ்ச்சியா இருக்க முடியல. அல்லேலூயா. அவைத்தான் இயேசு ஒரு சொன்னாரு, உன் பிள்ளைகளை எத்தனையோ நேரமா கூட்டி சேர்க்க நான் ஆயத்தமா இருந்தேன். உனக்கோ விருப்பம், நல்லா கவனிக்கணும், உன் பிள்ளைகள் விருப்பம்னு சொல்லல, உனக்கோ விருப்பம் இல்லை. அப்ப ஏன் தெரியுமா? பிள்ளைகள் வளர்ந்து வர 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 நீ என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு, உன் பிள்ளைகளை என்னை சேவிக்கிறதுக்கு நீ வழிநடத்துறதுக்கு உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு, உன் பிள்ளைங்க என்னை சேவிக்கிறது உனக்கு ஆகாத காரியமா போயிட்டு என்று அந்த அங்கலாய்க்கிறான். அல்லேலூயா. இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் இப்படி வழித்தோறி போயிடவே கூடாது. ஆண்டவரே, நம்ம அறிந்திருந்தும் சத்தியத்தை அறிந்திருந்தும் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அப்படி இடறி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் தேவனுடைய பலத்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டும் சொன்னா, தேவன் முதலாவது நம்முடைய பிள்ளைகளை தேவனை சேவிக்கிற அனுபவத்தை நேராக சில பிள்ளைகளை நடத்திவிட வேண்டும் இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பம் ஏதோ கணவரும் மனைவியும் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லை, அந்த பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல எப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய 2-3 காரியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வீடுகளில் அதிகமாக பேசப்பட வேண்டிய காரியம். நம்முடைய வீடுகளில் சிலருக்கு பெற்றோர்கிட்ட பிள்ளைகளுக்கு உட்காந்து பேசுறதே நேரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும்போது அநேகமாக ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேச வேண்டும். ஏன்னா உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் போகும்போது அநேக உலக காரியங்களை பார்க்குறாங்க. வரும்போது கரைப்படிச்சு சில பிள்ளை வந்துடுவாங்க, கரைப்பட்டு வந்துடுவாங்க. சில பாவ எண்ணங்களோடு வீட்டுக்குள்ள வருவாங்க. வரும்போது வீட்டுக்குள்ள அப்படி சூழ்நிலை அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வீட்டில் வரும்போது அந்த வெளியே பார்த்த அந்த காரியங்கள்லாம் மறக்கடிக்கப்படுவதான ஒரு ஆலோசனைகளும் உரையாடல்களும் வீடுகளில் இருக்கணும். அல்லேலூயா. அந்த வீட்டில் தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை குறித்து பேசணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஏன் நடந்தது பாருங்க. அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணேன். அல்லேலூயா. அன்றைக்கு தேவாலயங்கள் இருந்தது, அன்றைக்கு ஆராதனை இருந்தால் இருந்தது, எல்லா ஜெப கூடாரங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஜெப ஆலயங்கள் இருந்தது அந்த நாட்கள்ல இல்லையா? ஆனாலும் கூட வீடுகள் தோறும் தேவனுடைய சீஷர்கள் நுழைந்து அந்த ஜனங்களுக்கு எது பிரயோஜனமானது என்பதை உபதேசம் பண்ணாங்கன்னு இருக்கு. எதை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? அந்த நாட்கள் வீடுகள் தோறும் நுழைந்து சீஷர்கள் 21 வசனத்தை பாருங்க. தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. 21 வசனத்தை. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அது சொல்றாரு, வீடுகள் தோறும் நுழைந்து என்ன பிரசங்கித்தாங்கன்னா, மனம் திரும்புவதை பற்றி அதிகமாக பேசினாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கா நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுறாங்களா இல்லையா நமக்கு தெரியும். நீங்கள் 2 தீமோத்தேயு வாசி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இருக்கு, பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை சத்துரு எப்படி தட்டி குடும்பத்தை பறிச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா? நம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல், நம்முடைய அன்புக்குள்ளே இணங்கி இருக்க முடியலை, நம்முடைய பந்தியில் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியலை, நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி வரைக்கும் போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு, தம்பி நீ அந்த விஷயங்களாவட்டு மனம் திரும்பணும்ப்பா, நீ போகிற பாதை சரியில்லை, இந்த காலத்தில் நீ வழி விலகணும், நீ செய்த சொல்லி ஒவ்வொரு காரியம் நீ செய்கிறது பாவம் என்பதை உணர்த்தணும். அல்லேலூயா. பெற்றோரை கனப்படுத்தன்று, பெற்றோரை கீழ்ப்படியணும் இருக்கு, தெய்வனின் பிரியமா நீ வாழணும் இருக்கு,
ஆகவே நீ இதெல்லாம் செய்யணும்பா, நீ அதெல்லாம் செய்யாம நீ அதை விட்டு வழி விலகி போறாய் என்பதை நாம சொல்லி கொடுக்கணும். நீ செய்யறது பாவம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உணர்த்தணும். இதை குறித்து அதிகமாக நம்முடைய வீட்டில் பேசிட்டு இருந்தா பிள்ளைகள் துணிஞ்சு பாவம் செய்ய மாட்டாங்க. சொல்றாரு, இதை சாட்சியாக நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்றாரு. வீடு நுழைஞ்சு மறந்து பேர் பேசிட்டு சொல்றாரு. அவர் ஏன் தெரியுமா? 1 சொல்றாரு, ஒரு நாள் நானும் பாவியா தான் இருந்தேன், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலக வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கு. அர்த்தம் என்ன? ஒரு நாள் நான் இயேசுவை நம்பல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசு என்னை ரட்சிக்க வந்தார் என்பதை நான் இப்பொழுது ஒப்புக்கொள்றேன். காரணம் என்ன? பாவிகளில் பிரதான பாவியாகிய என்னை இயேசு ரட்சித்ததை நான் உணர்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் ருசிக்கிறேன். ஆகவே இயேசு ரட்சகர் இல்லையா? அனுபவத்தோடு சொல்றது, அனுபவத்தோடு சொல்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்தா அதை ருசிச்சு அனுபவிச்சு பாவம் எவ்வளவு கொடுமை என்பதை பிள்ளைகளுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும். நிச்சயம் அதை சொல்லாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவை எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏற்ற காரியத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி 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 ஒரு தேவனுடைய பிள்ளையை உருவாக்க வேண்டியது நம்முடைய காரியமா இருக்கிறது. 2வது காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக பேச வேண்டிய காரியம் சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசணுன்ற பிள்ளைகளுக்கு இல்லையா? இந்த உலகத்தை பற்றி அதிகமாக பேசணும். தம்பி நீ படிக்கணும்டா, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவங்கள பார்த்தீங்களா, அண்ணன் பிள்ளை பாருடா, என் தம்பி பிள்ளை பாருடான்னு சொல்லி எல்லாரையும் காண்பித்து கொடுக்குறோம் உலக வாழ்க்கைக்காக. சொல்லிட்டு சொல்லணும், தம்பி இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குதா, இதை விட பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. என்னோட அதிக நான் பார்த்துருக்கிறேன். இந்த வருஷம் பி லாஸ்ட் இயர் பிரதர், இந்த வருஷம் ஒரு வருஷம் இப்படியா நான் ஐடிபியில் நுழைஞ்சிருவேன், அது வரை குடும்பத்துக்கு கஷ்டம் எல்லாம் போயிடுவேன், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லதுதான். ஆனால் சொல்லிட்டு சொல்லணும், அப்பா நீ போப்பா, எல்லாம் நல்லதுதான், ஆனால் இதை விட அழகான ஒரு தேவ ராஜ்யம் உண்டு, அதை நீ தேடணும், அதை தேட மறந்துடாத, அதை நீ தேடணும். ஏன்னா இயேசு எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ, சீஷர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அத்தனை இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை தான் பற்றி பேசுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, போலதான் பேசுறாரு பாருங்க. 30 வசனத்தை பாருங்க, அந்த கடைசி லைன்ல பாருங்க, வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே. அல்லேலூயா. வீட்டுல வாடகை இருக்கிறாரு, அங்கே என்ன பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் இல்லையா? இப்ப நாம நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய செய்தியெல்லாம் கேட்கிறோம். ஏதோ சிலர் தான் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, மரணத்தை குறித்து, நரகத்தை குறித்து சிலர் தான் பேசுறதை கேட்கிறோம். சிலர் அதையே பேசிட்டு இருக்கிறாங்க, வேற செய்தி கொடுக்கல, அதையே பேசிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்கிறோம். ஆனா பொதுவாக இன்னைக்கு நாம சார்ந்திருக்கிற இடங்கள்ல, ஆவிக்குரிய இடங்கள்ல கூட இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் குறைந்து 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 இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலக பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, அந்த செய்திகளே போயிட்டோம். அவை பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் பிடிச்சு போச்சு. நல்லா நான் நிறைய எங்கள் சர்ச்சில் கூட ஒரு கன்வென்ஷன் நடக்கும்போது நான் எல்லாத்தையும் கேட்டேன், வாலி பிள்ளைங்க இவ்வளவு சத்தியத்தெல்லாம் கேட்டவங்களும் கூட இப்படிப்பட்ட செய்தி தானே விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க கன்வென்ஷன் ஒழுங்கு பண்ணுற ஆட்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்துவன் துக்கம் மாறிடும், இந்துவன் கண்ணீர் மாறிடும், இந்துவன் வேதனை மாறிடும். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட போய் ஸ்கூலெல்லாம் யூத் கேம்ப் நடத்தும் போது கல்லூரி பிள்ளைங்க வருவாங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறோம், தம்பி தேவ ராஜ்ய பற்றி தெரியுமான பிள்ளைங்க சிரிக்கிறாங்க, ரட்சிப்பை பற்றி தெரியுமான்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. நரகத்தை பற்றி ஒரு நாடகம் போட்டோம் நாங்கள். அந்த நாடக முடிவில் அந்த பிள்ளைங்க ஃபீட்பேக் எழுதிட்டுருந்தாங்க, நரகம் என்பது இவ்வளோ பயங்கரமாக ஒன்று உண்டு என்பதை இன்றைய முதல்ல கேட்டோன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சில் இருக்கிறாங்க. அப்போ கேட்டோம், நீங்கள் சர்ச்சில் என்னவா இருக்கிறீங்கம்மா, சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? புக் இருக்குது பிரதர், ஸ்கூலில் பாடம் எடுக்கிற மாதிரி படக்கடன்னு வாசிச்சு விட்டுருவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விஸ்தரித்து பேசணும், விரிவா பேசணும். அது எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான இடம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் சொன்ன அந்த பிள்ளைகளோட உள்ளதில் பதிஞ்சிடும். எனக்கு ஒரு இடம் இருக்கு, நான் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை பிள்ளை புரிந்து கொள்வார்கள். அந்த 31 வசனத்தை பாருங்க, வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அத்தியாயத்துல 23 வசனத்தை. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு
இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களையும் அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் விஸ்தரித்து பேசணும். விஸ்தரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுறது எப்படி மாறி போயிருந்தோம். அந்த விருந்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம எண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்படிதானே? சைடில் ஒரு ஊறுகாய் இருக்கும், என்னோட ஊற வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு அதை வச்சு வெறும் சாப்பிட முடியுமா? இல்லை, சும்மா தொட்டுக்கலாம். அதே போல பட்டும் படாமல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, டே பல்லவ ராஜ்யத்துக்கு போனோம்டா அவ்வளோதான் ஊறுகாய் போல டச் பண்ணி விட்டுருவாங்க. விஸ்தரித்து பேச முடியல. பவுல் சொல்றாரு, விஸ்தரித்து பேச முடியல. ஏன்னா நான் 3ஆம் வாரம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியும் தேவராஜ்யம் எப்படி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சி கொடுத்து பிரசங்கித்தார். அப்ப இந்த அனுபவம் தேவராஜ்யத்துடைய நீதியை பெற்றிருக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்குன்னு சொன்னா இல்லையா? தேவராஜ்யம் என்னது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியில் உண்டாகும் சந்தோஷமும். இந்த அனுபவம் நமக்கு இருந்ததுன்னா, அந்த அனுபவம் இருந்ததுன்னா தேவராஜ்யத்தை பற்றி பேசாம இருக்கவே முடியாது. சொல்லாம இருக்கு. ஏன்னா அதை நம்ம அனுபவிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு அதே மாதிரி நம்பிக்கை நிச்சயம் இருந்தா பிள்ளைகளுக்கு விஸ்தரித்து பேசணும். ஏன்னா நம்ம அங்கதான் போக போறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் தருவேன்னு சொன்னது போல நல்ல அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா? நம்முடைய விருப்பப்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டார். நம்ம கேட்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மை குறைபடாது சொன்ன போல எல்லாம் இருக்கு, கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நிறைவு பூமியில இருந்தாலும் நாம என்ன சொல்லணுமா, இன்னும் ஒரு உலக வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடலாமா? இன்னும் ஒரு உலகம் இருக்கு என்பதை மனுஷனும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதல்ல மனம் திரும்புதலை பற்றி நம்ம பிள்ளைகளை சொல்றது ஆகாத காரியம் யாராவது நினைக்கிறீங்களா? இதே விரும்பாத காரியம் நினைக்கிறோமா? இல்லை. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என் பிள்ளை பேசி என்ன பிரயோஜனம், இது ஆகாத காரியம் அப்படின்னு வேற நினைக்கிறோமா? இல்லை. ஏன்னா அங்கே போகிறோம் வாழ்க்கையை முடிச்சு. அல்லேலூயா. மூன்றாவது, இனி வர போகிற வாழ்க்கைக்கு நேராக அந்த பிள்ளைகளை ஆயத்தமாக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அந்த உலகத்துல இனி ஒரு உலகத்துல பிரவேசிக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவர் 2:5 சொல்லப்படுது, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுறோமே அதை தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தவில்லை. அல்லேலூயா. இனி வருகிற அந்த வாழ்க்கைய உலகத்தை ஆண்டவர் யாருக்கு கீழ்ப்படுத்தல? தூதர்களுக்கு கூட வாக்கு பண்ண இல்லையா? சகோதரர் தேவர்கள் இருக்கிறாங்க தெரியும். ஆனா இனி வருகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கும் போது அங்க தேவ தூதர்கள் இருப்பாங்கன்னு உறுதிப்படுத்தப்படல. ஆனா 16 வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததியாரியாயே நமக்கு உதவி செய்தார். இது ஆண்டவராய் இயேசு பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை இருந்தாலும் கூட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? ஆபிரகாமின் சந்ததி இயேசு. நம்ம யாரு? அந்த ஆபிரகாமின் சந்ததி. அவை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிற பாக்கியத்தை யார் பெற்றிருக்கிறார்? நாமும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இனி வருகிற அந்த உலகத்தை குறித்து அதிகமாக நாம் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் விலை ருசி பார்த்தும் மரணித்து போனவர்களை மறுபடியும் புதிக்க முடியாதுன்னு 6ஆம் வசனத்தில் இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை ருசி பார்த்தும் இல்லையா, இனிவரும் உலகத்தினுடைய அந்த பலனை அனுபவித்தும் மரணிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா மறு உலகத்தில் போக முடியாது, மறுமையில பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்முடைய பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் அந்த ராஜ்யத்தை பிரவேசிக்கிற வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். அப்ப வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் அந்த மனம் திரும்புகிற அனுபவம் தேவராஜ்யத்தை குறித்த காரியங்களை தியானிக்கிறதும் இனி வர போற உலக வாழ்வுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக எடுக்கிற முயற்சியும் தான் நம்ம என்ன செய்யும், அந்த வாழ்வுக்குள்ளே கொண்டு போகும் இல்லையா? அல்லேலூயா. ஆகத்தான் பவுல் சொல்லும்போது சொன்னாரு, கிறிஸ்துவோடு கூட மரித்து எழுந்துள்ளதனால் கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்துல உள்ள மேலானவைகளே நாடுங்கன்னு சொன்னார். இப்ப இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த வாழ்வுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே போகிற காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? நாடுங்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை நான் சொன்ன உடனே அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டா கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் போதுமானவர் இருக்கிறார். எந்த இடத்துல எந்த சூழ்நிலை யாருக்கு முன்னாலே ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய ஊழிய செய்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும் இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஆண்டுடைய ஊழியர்களை செய்கிறதுனால நிச்சயமாக இந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அனுமதி குறித்து நம்முடைய வீடுகள் அதிகமாக பேசணும். தேவ ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாக பேச வேண்டும். மூன்றாவது, இனி வருகிற உலகத்தினுடைய போவதற்கான பிள்ளைகளுடைய ஆயத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரும், பிரதர் இப்படிலாம் வாழ முடியுமா பிரதர் உலகத்தில்? ஏன்னா எங்கே பார்த்தாலும் கேள்வி இருக்கிறது. என்ற வாலிப மத்தியில் ஊழியம் பண்ணும்போது பையன்கிட்ட சொன்னானே, எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல, தம்பி எல்லாரும் எப்படி எதிர்போட்டு தம்பி, ஒன்னதை வாழ முடியும், வாழ்ந்து காட்டு நீ இல்லையா? அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி, நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம வாழ்ந்து காட்டுவோமே, நாம தேவனுடைய பிள்ளைகளை நிரூபிப்போமே, நான் சாட்சியை நிரூபிப்போமே. அல்லேலூயா. பாருங்க, நல்ல முன்னுதாரணம் யாருன்னா, நாலாவதாக ஏனோக் இல்லையா? ஏனோக்கு 365 வயசு இந்த உலகத்தில் வாழ்க்கையை முடிக்கும் போது. ஆனால் 300 வருஷம் தேவனோடு என்ன செய்தாரு? சஞ்சரித்தார். பைபிள் இருக்குது. அவருக்கும் குமாரர்கள் குமாரத்திகள்லாம் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. நம்ம சொல்கிறோம், பிரதர் எங்கே பிரதர் ஜெபிக்க முடியும்? இவ்வளோ குடும்ப பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாரம் இருக்குது, வாழ முடியுமா? உண்மை, அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்குது. ஏன்னா அதே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனை நிமித்தமாக அவங்களால ஜெபிக்க முடியலை, ஆண்டவரை தேட முடியலை. பண பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்கிறது, குடும்பங்கள் நல்ல ஒரு ஐக்கியங்கள் இல்லை, உறவுகள் இல்லை. இதனால் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுனால இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தினுடைய நீதியை அனுபவித்து வாழ முடியலை, பரிசுத்தமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அதை தள்ளப்படுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த ஏனோக்கை குறித்து இவரை 11 வாசிக்கிறோம். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவது முன்னாலே, அதாவது இன்னொரு வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிறது முன்னாலேயே அவன் தேவனுக்கு பிரியமானன்னு சொல்லி நற்சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்து நற்சாட்சி கொடுத்தோன்னு வச்சுடுங்க, என்ன சந்தோஷமா இருக்கும், என்ன மகிழ்ச்சியா இருக்கும். நான் என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளையை குறித்து நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம் பிரதர், சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர், என் வாழ்க்கை பரலோகம் போல இருக்குது அந்த பிரதர், நாங்கள் பூமியில வாழ்றோம் பிரதர், பரலோக வாழ்க்கையை மகிமையை அனுபவிக்கிறோம் பிரதர், அதை ஒருபோது பரம ஈவ ருசி பார்த்து அதை ஒருபோதும் மரணிக்க மாட்டோம் பிரதர், அந்த சந்தோஷத்தை ஒருபோதும் இழக்க மாட்டோம். எனது அவ்வளோ பெரிய மகிமை, அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய விடுதலை இல்லையா? அல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் அது ஆசை தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்கில் ஜெபம் பண்ணும்போது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடல்களை வரும்போது எல்லாரும் கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம், பின்பற்றுகளாக கூட இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசுவை எல்லாரும் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் எவ்வளோ பேர் பின்பற்றுகிறோம், முழுதயத்தோடு பின்பற்றுகிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறோம். அப்படி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருக்கும், கொஞ்சம் நிறைய குறைகளோடு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவங்கள்ட்ட போய் பிரதர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்தா யாரும் எழுதவே மாட்டாங்க பயந்து. ஏன்? நம்ம எழும்புனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் என் கூட கமிட்டியில் இருந்தாங்க இல்லையா, இது வரைக்கும் என்னோட பெரிய பெரிய பொறுப்பில் தான் இருந்திருக்காங்க, நான் பெரிய ஒர்ஷிப்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ போய் நான் என் பாவத்தை சொல்லி கைவிட்டுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் மண்மனம் பண்ணிட்டுருக்கிறாங்க, நம்ம இவரை பெரிய ஒர்ஷிப்பில் இருந்துச்சுட்டு இருந்தோம், பெரிய பிரசங்கியாக இருந்துச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி ஒரு அப்போ என்னோட சுய கௌரவம் வரும், சுய கௌரவம் இறங்கி வர முடியலை, விட்டு கொடுக்க முடியலை. மனம் திரும்பலும் தெரியுது, இன்னும் சில பாவங்களை விட முடியும்னு தெரியுது. இப்போ நாம கூட யோசிச்சு பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மற்றவங்க மேலே இருந்த வெறுப்பும் கசப்பும் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? எனக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கலை, ரட்சிக்கப்படுறதுனாலே பிடிக்கலை, என்னை ரட்சிங்கன்னு கேட்டேன், உடனே மன்னித்தா, என்னை உடனே மன்னித்தா, என் பாவம் அந்த நேரம் மன்னிக்கப்படுது. ஆனால் அடுத்த நேரம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உணர முடியலையே, ரட்சிப்பின் விடுதலை அந்த வாழ்க்கையில இல்லையே. மன்னிப்பு இருந்தது, உடனே மன்னிச்சாரு, ஆனால் ரட்சிப்பின் விடுதலை எங்க, ரட்சிப்பின் அனுபவம் எங்க? நமக்கு புரியும் இல்லையா? ஆனால் அன்பு தேவ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா சகேவு தான். சகேவு தான் அந்த ஊரால் வெறுக்கப்பட்ட மனுஷன். அந்த இயேசு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே இவ்வளோ வாஞ்சியோடு தேடி போனா பார்த்தீங்களா? அந்த சகேவு எப்படி ரட்சிக்கப்படுற காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு செய்தி நான் ரவி செய்கிறேன். நல்ல கவனிங்க. மத்தேயு ஒரு நாள் வரி வசிச்சுட்டு இருக்கிறார், எனக்கு தெரிந்த சம்பவம் தான். இயேசு அங்கே வருகிறார், வந்து முன்னால் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். மாறி பேசல, அப்படி எழுதி போயிட்டார். இந்த மத்தேயுக்கு அதிகாரி யாருன்னா சகேவு. அந்த மத்தேயு ஒரு கடிதம் எழுதுகிறார் சகேவுக்கு. இப்படி ஒரு நாள் நாங்கள் வரி செலுத்திட்டு இருக்கும்போது இயேசு என்கிற ஒருவர் வந்து என் முன்னால் நின்றார். திடீர்னு ஒரு தேவ பிரச்சனை சூழ்ந்ததுன்னு உணர்ந்தேன். அப்படி உயர்ந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளை அங்கித்தட்டவர் இருந்தார். என்னை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே
என்னால் பேசவே முடியவில்லை, எழும்பி போனேன், என் வாழ்க்கை மாறிட்டு. அவன் இனி இந்த வரி வசூலிக்கிற வாழ்க்கைக்கு வேலைக்கு வர விரும்பவில்லை சொல்லி ராஜினாமா கடிதம் எழுதுகிறார். இதை வாசிக்கிறார் சகேவு. வாசிக்கும் போது தான் அவருடைய உடல் தோணுது, என்ன ஒரு அநியாய வரி வசூலிக்கிறவன் மனம் திரும்புவது சாத்தியமா, இது முடியுமா? அப்ப அந்த இயேசு வதான்னு கேள்விப்பட்டோன்னா அவர் நான் பார்க்கணும். அவர் யார்? அவர் நான் பார்க்கணும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோமனு மியூசியத்தில் அது இருக்குது, லெட்டர் இருக்குது, கடிதம் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரியா? எழுதுகிற கடிதம். அப்போ பார்த்து அந்த இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறார். மேலே உட்கார்ந்த வரத்துல இல்லையா? இயேசு வந்து தூரம் வரும்போதே ஒரு மனுஷன் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு தன்னை தாழ்த்தி ஒரு மரத்துக்கு மேலே ஏற இருந்து என்னை பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கிறான் என்பதை ஆண்டவர் அந்த ஆவியை அறிந்தார். அல்லேலூயா. அந்த ஒன்றை சொன்னார், சகேவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டை தங்கணும். சந்தோஷம்னா சந்தோஷம். அல்லேலூயா. நினைச்சு விட பார்த்துருக்க மாட்டான். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை சொன்ன உடனே கட்ட கட்ட கூட்டிட்டு போறான். யோசிச்சிருப்பான், ஓ இதுதான் மத்தையுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமா? அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் மத்தையை மாத்திட்டான்னு சொல்லிட்டு உள்ள போறார். போகும்போது வழியில் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க இல்லையா? இவன் வீட்டுக்கு இயேசு போறாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதான் பிரச்சனை. நம்ம நீதி முறை யாராவது பார்த்துருவாங்க, முறுமுறுப்பாங்க. நம்ம சார்ந்த போது கேட்கும், பாரு பைபிள் கொண்டு போறாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? உடனே நம்ம யோசிக்கிறாங்க, ஐயோ கிட்ட பண்றாங்களே, இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது, பைபிள் நம்ம என்ன போவோம் இல்லையா? அல்லேலூயா. வீட்டுக்கு போனார். போய் ஆண்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரே எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆண்டு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு வீட்டுக்கு போகும்போதும் சகேவு வீட்டுக்கு போகும்போதும் ஒரு விருந்து வச்சாங்க. 2 விருந்தில் அநேக ஆயக்காரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை விட்டு இறங்கி வந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை உணர்ந்த உடனேயே அவன் மூலமா அந்த முழு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்பத்தில் அதிகமாக மனம் திரும்புவதை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, இனி வரப்போற அந்த உலக வாழ்க்கையின் மகிமையை குறித்த யார் போக முடியும் யார் போக முடியாது என்கிற இந்த காரணம் வீட்டில் பேச 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 நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை பார்க்கும்போது பரலோக வாழ்க்கையை முதல்ல வீட்டிலேயே அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு எப்படி என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளை காலையில் குடும்ப ஜெபம் பண்ண பழக்கணும், இரவு ஜெபம் பண்ண பழக்கணும், தனியாக ஜெபம் பண்ண பழக்கம். காலையில் எழுதி ப்ரெஷ் பண்ணி போய் ஜெபம் பண்ணாமல் நீ பைபிள் வாசிக்காம தனி ஜெபத்தில் 5 நிமிடமாவது செலவு பண்ணாமல் டீ கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இரவு தூக்கத்தில் தனியாக ஜெபம் பண்ணாமல் நீங்கள் தூங்குறதுக்கு அனுமதிக்க கூடாது. எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் தான் சரிதான். இந்த காரியத்தை செய்யாமல் படிக்கவே விடக்கூடாது. முதல்ல தேவனை சேவி, ஆண்டவருடைய கடமையை செய், அது பிறகு நிச்சயம் மீன் மற்றதை பார்த்துக்கலாம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட இது உணர முடியும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டோம், முடிஞ்சு போச்சு நினைக்காம வீட்டில் வந்திருந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி பேசுங்க. பிள்ளைகளுக்கு நீ ஒரு என்னமா படித்த வசனத்தை படித்தா அந்த வசனத்தை எனக்கு சொல்லு, அவருடைய அர்த்தத்தை சொல்லு, அவருடைய பொருள் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும். பிள்ளைகளுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நாம் படித்தது பிள்ளைகளுக்கு சொல்லணும். சில நேரங்களில் நாம் அறியாமல் செய்கிற தவறை என் பிள்ளைங்க உணர்த்துவாங்க. நீதியில் எங்கேயாவது போகும்போது மெசேஜ் கொடுக்கும்போது சில வசனத்தை மாறி சொல்லிடுவேன் இல்லையா? இப்போ யோவான் 10 பதிலாக மத்தேயு 10 சொல்லுவேன். வந்தோன்னே அப்பா நீங்கள் 2 இடத்துல தப்பு போட்டீங்க, வசனத்தை தப்பா சொன்னீங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? அப்போ என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் கவனமாக வாழணும், கவனமாக பேசணும், என் வாழ்க்கையின் வார்த்தை கவனமாக இருக்கணும். என் பிள்ளைங்க கவனிக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சம் மனைவிட்டு கொஞ்சம் கோபப்படுச்சுன்னா வா போட்டாலே எங்கள் பிள்ளைங்க அப்பா ஏன் போய் சண்டை போடுறீங்க? ஏன்னா அந்த பிள்ளைங்க வெளியே சண்டை போடுறது பார்க்கல தெரியுமா? என் பிள்ளைங்க சொல்லுவோம், நீங்கள் வெளியே சண்டை போடுறதை பார்க்கலாமா, ஆகவே இதெல்லாம் அந்த கொஞ்சம் கண்டிப்பாக பேசலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது? சண்டை போடுற மாதிரி இருக்கு. இப்படி நம்முடைய பிள்ளைங்க உருவாச்சுன்னு வச்சுருங்க, வெளியே பிரச்சனை பார்த்தா ஓடி வீடு வந்துடுவாங்க. அல்லேலூயா. தன்னை காத்துக்கொள்வார்கள். இதுதான் சந்தோஷமான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். அந்த பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வீட்டிற்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அந்த சைக்கிள் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டை ரட்சிப்பு வந்தது போல இன்று முதல் இந்த சந்தோஷமும் சமாதானமும் இந்த குடும்பத்திற்கும் நமக்கு நிலைத்திருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா,
சாட்சி